Hi friends, வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் வந்து ஆப்டிடியூட் சால்வ் பண்ண போகிறோம். டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஃபர்மேஷன், என்னோட பேர் வி கோகுலாவலி, என்கிட்ட ஐடி முடிச்சிருக்கேன். அன்அகாடமியில் எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அன்அகாடமியில். ஸோ அன்அகாடமியில் ப்ளஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா கோகுலாவலின்னு சில பேர் ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அன்அகாடமி பார்க்குறீங்கன்னா அன்அகாடமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் நீ என்டர் ஆன உடனே ஒரு கோட் கேட்கும். ஸோ ஃப்ரீ பிளான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கோம்லோடின்னு சில ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% அந்த ஃப்ரீ பிளான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ப்ளஸில் வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறதுக்கு கோம்லோடின்னு சில ரெஃபர் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுமாரி குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ்க்காக 140% டார்கெட்னு சொல்லக்கூடிய எய்ம் வச்சு ஸோ உங்களுக்கு வந்து தினமும் 4 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் போட்டுட்ருக்காங்க. அதுமாதிரி மார்க் டெஸ்ட் நடக்குது. ஸோ ஒரு மார்க் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ டிசம்பர் 11 முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா 20-27 இருக்குது. ஸோ இதை அட்டன் பண்ணி பாருங்கள். ஆல் தமிழ்நாடு ரேங்கிங் வந்து இருக்குது. கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் மற்றும் தமிழ்லையும் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு டெஸ்ட் முடிஞ்சோடனே ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எஜுகேட்டர்ஸ் பண்ணுவாங்க. காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி இருக்குது. அவன் T20 சொல்லக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தினமும் 8 மணிக்கு 20 கேள்வி 20 கொஸ்டின் 20 நிமிஷம். ஸோ அந்தந்த கன்சர்ன் டாபிக் ஏற்ற மாதிரி டேஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்ததான் இலக்குன்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பேட்ச் 3 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்காக ஸோ 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் குறிக்கோள் சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் ஸோ குரூப் 4 அண்ட் VO எக்ஸாமுக்கு பேட்ச் 5th பேட்ச் போயிட்டு இருக்கு. டிசம்பர் 15லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுமாரி இது வந்து தமிழில் இருக்குது. ஸோ அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணுங்க. ப்ளஸ் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த மாதம் வேணுமோ அந்த மாதம் சூஸ் பண்ணிவிட்டு கோம்லைன்னு சில ரெஃபர் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாம். இதை நம்ம நேற்றே பார்த்தாச்சு. ஸோ கண்டினியூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த சம் பாருங்க. Find the compound interest on ₹1,000 for 10 years at 4% per annum if the interest is calculated quarterly. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு குவார்ட்டர்லியாக கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இது கூட்டு வட்டி. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா யூஸ்வலாக வந்து நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தனி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. சில பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லிக்காக ஓகேங்களா காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு கேட்டாலே A = P × 1 + R/400 the whole power 4n. ஆனுவல்னு கேட்டாங்கன்னா இங்கே 100 இங்கே பவர் n மட்டும் வரும். இங்கே குவார்ட்டர் என்னதால 4 power n வரும். அப்போ இங்கே P உடைய வேல்யூ என்ன? ₹1000. என்னுடைய வேல்யூ 10 years, ஆருடைய வேல்யூ 4% per annum. அப்போ A = 1000 × 1 + 4/400 × 4 power 10. ஸோ இதை அடிப்பட்டோம். இப்போ 101/100 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 4 power 10. ஸோ 1000. ஸோ இது பாயிண்ட்ல இருக்குன்னா 1.01 வரும். ஸோ பவர் 40. இதோட நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸோ ஃபியூ சேஞ்சஸ் 1000 × 1.486 சொல்லிட்டு சம்திங் வரும். சரிங்களா? ஸோ அப்போ 1.486 நம்ம இதோட மல்டிபிள் பண்ணும்போது என்னது 1486 சொல்லிட்டு வேல்யூ வரும். அமௌண்ட்டுடைய வேல்யூ. ஓகே. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட்டுடைய வேல்யூ என்னது 1486 மைனஸ் பிரின்சிபல் ₹1000. அப்போ 486 rupees தான் வந்து என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுவே காம்பவுண்டட் ஆனுவலி கேட்டாங்கன்னா ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா P × 1 + R/100 the whole power. இதை half yearly கேட்டால் A = P × 1 + R/200 the whole power 2n. ஸோ குவார்ட்டர்லி என்னதால 4n.
ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் 486. அடுத்த பாருங்க, ஒரு பகடை பார்த்துக்கோங்க. ஒரு பகடையை உருட்டப்படும் போது 3ற்கு மேல் விழுவதற்கு நிகழ்தகவு என்ன? அதாவது what is the probability of getting more than 3 when a dice is thrown? ஓகேயா? ஸோ அப்போ ஒரு பகடையில் வந்து நமக்கு இது பண்ணும்போது என்னது? ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க? மோர் தென் 3. அப்போ என்னது? 4 5 6. அப்போ 3/6. ஸோ 1/2 அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்சர். சான்சஸ் வந்து சாரில் 3 இல்லையா? ஸோ 3 சான்சஸ் தான் இருக்கு. 3/6. அடுத்த பாருங்க, the sides of triangle are 8 meter, 10 meter, 6 meter. Then area of a triangle is what? ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 8 மீட்டர், 10 மீட்டர், 6 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்கறோம். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம ஹெரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ. அப்போ S is equal to A plus B plus C divided by 2. So அப்போ A plus B plus C by 2. So பாருங்க, 8 plus 10 plus 6 divided by 2. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 12ன்னு சொல்லிட்டு S வேல்யூ கிடைக்கும். ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா square root of S into S minus C into S minus B into S minus C. இப்போ S உடைய வேல்யூ எனக்கு 12, A உடைய வேல்யூ 8, B உடைய வேல்யூ 10, C உடைய வேல்யூ 6. Square root of 12 into 12 minus 8, 12 minus 10, 12 minus 6. So square root of 12 into 4, 2, 6. அப்போ 48 into 2 into 6. Square root of 576. So இப்போ 24 into 24 into 526. அப்போ 24 meter square. Okay. So அடுத்த பாருங்க, population of a town is 1,76,400. It increases annually at the rate of 5% per annum. What will be the population after 2 years? So இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா compound interest formula யூஸ் பண்ணோம். A equal to the compound interest. So P into 1 plus R by 100 the whole power. ஓகேங்களா? ஸோ என்னன்னா பாப்புலேஷன் ஆஃப் டவுன், இப்போ அந்த பாப்புலேஷன் ஆஃப் டவுன் வந்து 1,76,000 1,76,400 நபர்கள் இருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு என்ன? அப்போ ஒரு பிரின்சிபல் ஆனது ஒரு அமௌண்ட் ஆகலையா, அது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ பிபி வேல்யூ என்னது? 1,76,400. So A equal to 1,76,400 into 1 plus R value 5/100 N value 2. So அப்போ எவரேட் பண்ணுங்க, 1,76,400 into 105/100 the whole square. A equal to 1,76,400 into 21/20. So square expand பண்ணேன். So இதை அடிச்சிடும். ஸோ அப்போ இது நீங்கள் இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 440 கிடைக்கும். இந்த 2 அடிச்சுக்கணும். ஸோ இது மறுபடியும் ஃபர்தர் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸோ 1,94,481 பேர். ஸோ அடுத்த பாருங்க இந்த கொஸ்டின். ஸோ இதோடைய வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணுங்க. இங்கே என்ன ஒரு ஏதாவது மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதை தனித்தனியாக
1 by 6 plus 1 by 24, 12 into 24 plus 20 into 3, layer 60 plus 20 into 6, 120. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் பண்ணுவோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா உங்களுக்கு 120 வரும். ஸோ பாருங்க 6, 24, 60, 120. ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து ப்ரைம் நம்பர்ஸோட எல்சிஎம் இருக்கும். நான் டேரெக்டாக இந்த 6லேயே நிறைய போடுறேன், 6 போடுறேன். 2, 3 வரும். ஸோ 6 இப்போ 1, 4, 10, 20, so 2, 5, 10, 2. ஸோ அப்போ வந்து 6 into 4 into 5 இப்போ எனக்கு 120 அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் எல்சிஎம் இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் கிடைக்கும்போது என்ன பண்ணுவோம், ஸோ 120 எடுத்து போடுங்க. ஓகே, ஸோ இங்கே கீழே 6 இருக்கா, அப்போ இந்த 6 தவிர்த்து இது என்ன பாருங்க, 2 2s are 4, ஸோ 4, 5, 20. 6 தவிர்த்து 20. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 24. 6 2s are 12, 12 2s are 24. ஸோ அப்போ 3 தவிர்த்து 5. புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 5 2s are 10, ஸோ 10 into 6 is 60. ஸோ அதை தவிர்த்து நம்ம பேலன்ஸ் எடுத்துட்டோம். ஸோ எல்லாமே 120 சாட்டிஸ்ஃபை ஆகுதுனால 1 போட்டாச்சு. ஸோ அது ப்ளஸ் பண்ணவங்க வந்து 28 by 120 கிடைக்கும். ஸோ 7 4s are அது ஏன்னா அது மாதிரி 7 by 30. இதுக்கு மேலே 14 டிவைட் பண்ண முடியாது. 7 by 30 சொல்ல முடியாது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த பாருங்க ஹெச்சிஎஃப். ஸோ இதை வந்து காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்சிஎஃப்ல பாருங்க, ஸோ இது 4 இருக்கு. ஓகே, இதில் பாருங்க 4 into 2, ஸோ 3 into 3, 5 into 5 போயிருக்கு. இதில் வந்து 4 இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 9 பேசிக் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு என்னன்னா 4 ப்ளஸ் 4 பேசிக்கில் இருக்குது. ஸோ 5ம் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, 9ம் உங்களுக்கு எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு என்னென்னா 20 into 9, ஸோ 180 தான் நமக்கு வந்து ஹெச்சிஎஃப். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் பாருங்க, the list price of a frog is rupees 220. A discount of rupees 20% on sales amounts. What is the amount of discount on it and selling its price? அதாவது ஒரு ஃப்ராக் வந்து அதுடைய உண்மையான விலை வந்து 220 ரூபா, அதுக்கு 20% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, அது மாதிரி அது வித்த செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்னது ஃப்ராகுடைய ப்ரைஸ் வந்து 220. இதில் வந்து நமக்கு 20% டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க. அப்போ 220 into 20 by 100 சரியா. ஸோ பாருங்க டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு 44 rupees. டிஸ்கவுண்ட் 44 rupees. அடுத்த பாருங்க, ஸோ கொடுத்துருக்க இது இந்த நார்மல் காஸ்ட் ப்ரைஸ் தான் இது. ஸோ 220 மார்க்கெட் ப்ரைஸ் கூட சொல்லலாம். 220 minus 44. அப்போ இதான் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 176. இப்போ பாருங்க டிஸ்கவுண்ட் 44, செல்லிங் ப்ரைஸ் 176. அப்போ ஸோ ஓகேங்க, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதில் கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னைக்கிழமையில் வந்து நிறைய எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு இதில் கிளாஸ் எடுத்துட்ருக்காங்க. ஸோ ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுச்சுன்னா ஹோம்லேன்னு சொல்லக்கூடிய ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் டைம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் பார்த்தீங்கன்னா 140% சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கிளாஸ் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் 11 சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் வந்து டிசம்பர் 18 ஆரம்பிக்கிறாங்க. குறிக்கோள்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் வந்து டிசம்பர் 15 ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லா எஜுகேட்டர்ஸ் கிளாஸஸும் பார்த்துக்கலாம். கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு எந்த மாதம் வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஹோம்லேன்னு சொல்லக்கூடிய ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் டைம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.